வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ல பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே கும்பராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா, சனி பகவான். இப்ப சனி உங்க குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல சனி இருக்க போதுங்க. கிட்டத்தட்ட இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 2025ல இருந்தே பார்த்துட்டீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கை. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தடங்கள், தாமதம், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிகிறது. பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சுச்சுவேஷன், இது எல்லாமே கும்பராசிகளுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். குடும்பத்துல நிம்மதி இல்லை, வேலை இழப்புகள், பொருளாதாரத்துல தட்டுப்பாடு, இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். இப்ப இந்த 2026ல நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு. இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா, நம்மளுடைய ஆசைகளை தூண்டி வைப்பார். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில அத பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். பட் அது குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறனால, சில தடங்கள், தாமதங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனா டிலே ஆனாலுமே கூட அது உங்களுக்கு நடந்தே தீரும். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தடங்களும், உடல் ஆரோக்கியத்தினால பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தடங்களா இருக்கும். உறவினர்களாகவும், நண்பர்கள்கிட்ட இருந்து நமக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா, பாதிப்புகள் வந்திருக்குங்க. கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். கடன் சுமைகள் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்ப இந்த 2026ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஆரம்ப கட்டத்துல இருந்து நிதானமோட செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தங்கிறது கண்டிப்பா உருவாகும். அது என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய மன அழுத்தம் கண்டிப்பா உங்களை விட்டு விலகும். சரிங்களா? நீங்க எந்த ஒரு விஷயம் நல்லதுக்காக நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா, நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க நடக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. அது கிடைக்காம போயிருக்கும். அதேமாரி உங்களுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, உங்க நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ரிலேட்டிவ்ஸ்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அவங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு நீங்க பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதுவே உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, நடக்காம இருக்கும். அதேமாரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வாகனத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். அது கவனமா இருந்துமே கூட, அதில ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2025ல ஒரு பாதி மாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனிங்கிறது நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீன ராசியில பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்க ராசிநாதன் போயிருச்சு. அப்படி போகும்பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு மன சுமைங்கிறது கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருந்தாலுமே கூட, பிரியக்கூடிய சூழ்நிலைகள் இல்ல. அதே மாரி இந்த 2026ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிதானத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா, அடுத்து அந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். அதாவது ஒரு ரொம்ப நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பணம் குடுத்துருக்கீங்க, வட்டிக்கு குடுத்துருக்கீங்க, இல்ல ஒருத்தருக்கு ஜாமீன் பண்ணி குடுத்துருக்கீங்க, ஜாமீன் போட்டிருக்கீங்க, ஒருத்தருக்கு கடனா குடுத்துருக்கீங்க, நம்பி குடுத்தீங்க, எனக்கு பணம் திரும்பி வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம், இப்ப இந்த 2026 கட்டாயம் உங்களுக்கு திரும்பி வரும். அதே மாரி தொழில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில ரொம்ப நாளா நான் பண்ணிட்டுருக்கேன். தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அதில நான் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் போட்டேன். நெறைய ஸ்டெப் எடுத்தேன். பார்ட்னர் சார்ந்துமே நான் தொழில் பண்ணேன். கூட்டு தொழில் பண்ணேன். பட் எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு நெனச்சவங்களுக்கு, கட்டாயம் இந்த 2026 உங்கள்ல தொழில்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும், மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். இழந்த செல்வங்கள், இழந்த பேரு, இது எல்லாமே உங்களுக்குங்கிறது கண்டிப்பா திரும்ப வரும். 2025ல நீங்க படாத கஷ்டங்கள் கிடையாது. அவமானங்கள் தேடி குடுத்துருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு
நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லியிருப்பீங்க. அதே இந்த 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, இழந்த செல்வங்கள், இழந்த பேரு இது எல்லாமே உங்களுக்கு திரும்பி வரப்போக கூடிய ஒரு வருடமா இந்த 2026 கண்டிப்பா இருக்க போது. வாகன யோகங்கள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு 2025ல நெறைய வாகன விபத்துகள் நடந்திருக்கும். நெறைய வாகனத்துல பழுது அடைஞ்சு அது வந்து நம்ம நெறைய வீண் செலவுகள் வச்சிருக்கும். அது 2026ல புதிய வாகன அமைப்பு யோகங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலுக்காக வந்து வெளிநாடு போறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. அமௌண்ட் வராம இருந்திருக்கும். க நெறைய பேர் கட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2026 ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பா வந்து அங்க வெளிநாட்டுக்கு போய் நல்ல உங்களுக்கான ஒரு தொழில் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நெறைய பேர் வந்து தொழில்ல மாற்றங்கள் வரும், இடம் மாற்றங்கள் வரும், வாகன மாற்றங்கள் வருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேற வேலைக்கு நீங்க போகும்பொழுது, கண்டிப்பா இத விட அது உங்களுக்கு பெஸ்ட்டாவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த 2026 கண்டிப்பா உங்களுக்கு நிகழ்த்தும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள உங்க ராசியில ராகு பகவானும் குடும்பஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்கிறனால, கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு குடுத்துட்டு போறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க நிகழ்ந்திருப்பீங்க. நடந்திருக்கும். இப்ப இந்த 2026ல ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்த்துக்கு வந்து திருமண தடங்கல். எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சார் 4 வருஷம் நாங்க வந்து மேரேஜுக்காக ஸ்டெப் எடுத்தேன். 5 வருஷம் ஸ்டெப் எடுத்தேன். எனக்கு வந்து மேரேஜே நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, இப்ப இந்த 2026ல நிச்சயம் உங்களுக்கு மாங்கல்ய யோகம் அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கும். உங்களுக்கு திருமண யோகங்கிறது கண்டிப்பா இருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு புடிச்ச பொண்ண பார்த்துருப்பீங்க. வீட்ல சொல்லலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தைரியத்தோட தனக்கு புடிச்ச தொழில்ல வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி, புடிச்ச பொண்ண, புடிச்ச நம்ம லைஃப் பார்ட்னர நம்ம செலக்ட் பண்ணி, நம்ம மேரேஜ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகலாம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க கூட இந்த 2026ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறந்து, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகம். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடகராசிக்கு வந்து சாரி கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 லட்சம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நெறைய செலவுகள், நெறைய மருத்துவ செலவுகள். அவரு நல்லா இருந்தா கூட வீட்ல வேற யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் நெறைய பேத்துக்கு வச்சிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மருத்துவ சார்ந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாம வந்து வீடு கட்ட வேண்டிய யோகம். யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடா இருந்தாலும் தனக்கு சொந்த வீடா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2026 பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். இடமாவது வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வீடு கட்டுறதுக்காக நீங்க ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா, பாதியில கட்டிட்டு இருக்கும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கெண்டங்கள வந்து பாதியில நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கலாம். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குங்க. அதனால இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா இந்த வருடம் இருக்க போது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம இந்த ஆண்டு நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட் நம்ம சொல்லிட்டு இருக்கிறத வந்து ஒரு பொது பலனா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேங்க. இது நம்மளுடைய சுய ஜாதகம் பார்த்து நடக்கக்கூடிய திசாபுத்திகள பார்த்து, நம்மளுடைய ஜாதகத்துல எது நெகட்டிவா ஏதாவது நடந்துட்டு இருக்கான்னு பார்த்து, பாசிட்டிவா மாத்துறதுக்கு என்ன வழியோ அத நீங்க ஆரம்பத்துல நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீங்க ஜாதகம் பார்க்கணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாங்க. உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு கூட நீங்க உங்க ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.